டியூப் தமிழ் வணக்கம். CIA உளவு பிரிவினுடைய தலைவர் ஜான் ட்ரட்க்ளிஃப் எதற்காக மாஸ்கோவில் இறங்கினார்? அவருடைய விமானம் 8 மணி நேரம் மாஸ்கோவில் இருக்கின்ற இன்னொரு கிளை விமான நிலையத்தில் நின்றது. ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தலைவருடன் இவர் இரகசிய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுக்களை நடத்த மாட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால் 2025 ஆண்டு பதவி நியமிக்கப்பட்ட ஜான் ட்ரட்க்ளிஃப் CIA சார்பில் அவசரமாக சென்றதன் காரணம் என்ன? இவர் இரகசியமாக சென்று சந்தித்துவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் உலகம் அறிவதற்கு ஏற்ற வகையில் எதற்காக சென்றார்? உலகம் முழுவதிலும் இருக்கின்ற சர்வதேச விவகார ராஜதந்திரிகள் என்னதான் சொல்லுகின்றார்கள் இந்த இரகசிய பயணத்திற்கு என்பதை படித்தறிந்த பொழுது பலருடைய மூளைகள் சுவாரஸ்யமாக ஆனால் கச்சிதமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் முதலாவது இடத்தை பிடிப்பது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதில் பல விடயங்கள் எங்களுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து, நாம் அனுபவிக்கின்ற ராஜபோக வாழ்க்கைக்கே ஆபத்து, அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுவதற்காக சென்றிருக்கின்றார் என்று எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தலைமை இடத்தை பிடிக்கின்றது. இரண்டாவதாக, இப்பொழுது அமெரிக்கா D-Day என்கின்ற யுத்தத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது ஈரானுக்கு மேல். இந்த D-Day யுத்தத்தை கடைபிடிக்கின்ற பொழுது யுத்தமானது ஈரானுக்கு எதிரானது அல்ல, அது மாற்றமடைந்து ஈரானுடன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு எதிரானது. ரஷ்யா என்ன செய்கின்றது? அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள், அதி உயர் ராணுவ அதிகாரிகள் எந்தெந்த இடங்களில் தலைமறைவாக இருக்கின்றார்கள், ஜோர்டானில் ஒரு பதுங்கு குழியில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த இடம் எங்கே இருக்கின்றது என்பதை ஈரானால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் முதலாவது சுவரை துளைத்தது, இரண்டாவது அதற்குள்ளால் பாய்ந்தது. இதனால் முக்கியமானவர்கள் மரணமடைந்தார்கள். இதற்கு ரஷ்யா இனிமேல் உதவி செய்யக்கூடாது என்பது அமெரிக்காவினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. மூன்றாவதாக அவருடைய பயணத்தின் முக்கிய நோக்கம், அமெரிக்காவில் தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலுக்கு முன்னதாக ஏதாவது ஸ்டண்டை காட்ட வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப். அவரிடம் ஸ்டண்ட் காட்டுவதற்கு எதுவும் இல்லை. எல்லாமே தோல்வியடைந்த நிலையில் தோல்வி மேல் தோல்வியாக இருக்கின்றது. கடைசி ரஷ்யாவில் இருக்கின்ற அமெரிக்கர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றார் புட்டின். இவர்களில் அமெரிக்க முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தொடங்கி ஓர் ஆங்கில ஆசிரியர் வரை பலர் ரஷ்ய சிறை கொட்டடிகளில் கிடக்கின்றார்கள். இவர்களில் ஒரு தொகுதி கைதிகளை மீட்பதன் மூலமாக ஒரு நம்பிக்கையை அமெரிக்க மக்களிடையே ஏற்படுத்தி தேர்தலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்று டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்றார். இவர் உளவு பிரிவிலும் இருந்தவர். இப்பொழுது பால்டிக் பகுதிகளில் ரஷ்யாவினுடைய சீண்டுதல்கள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் டுஸ்க் இதை கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். ரஷ்யா அடுத்த கட்டமாக பால்டிக் நாடுகளுக்குள் இறங்கப் போகின்றது என்ற எச்சரிக்கையை இந்த நாடுகள் விட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் லட்வியாவில் இருந்து CIA தலைவருடைய விமானம் புறப்படுத்திருக்கின்றது. எனவே இந்த நாட்டில் இருந்து ரஷ்யாவால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்பதை கேட்டறிந்த பின்னர் அவர் புறப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஐரோப்பாவை கைவிட்டு அவர்கள் பாட்டை அவர்களே பார்க்கட்டும் என்று கூறினால் இதற்கும் அதற்கும் இடையே முரண்பாடு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் பால்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா ஊடுருவமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு அது வீழ்ச்சியாகவே அமையும் என்பதனால் அவசரமாக அதை நிறுத்தும்படி கூறுவதற்கு சென்றிருக்கின்றார்கள். மூன்றாவதாக இன்னொரு பெரிய ஆபத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கலினின்கிராட். இதுதான் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பிய கடல் பகுதிக்கு இறங்குகின்ற ஒரு சிறிய இடமாகும். இங்கு ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஏவுகணை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. போலந்திற்கு அருகாமையில் இருக்கின்றது. இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய படைகள் இப்பொழுது குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த படைகளை எதற்காக புட்டின் குவிக்கின்றார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் எதையோ செய்ய போகின்றார்.
உக்ரைனுக்கு எதிரான போரில் இப்படி ரஷ்ய படைகளை குவித்த பொழுது இதற்கு முன்பிருந்த CIA அதிபர் நேரடியாக புட்டினை சந்தித்து இதை செய்ய வேண்டாம், நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இதை தடுப்பதற்கு இன்னென்ன வேலைகளை நாங்கள் செய்வோம், அதன் பின் எங்கள் மீது நீங்கள் குறை கூறக்கூடாது என்று தெரிவித்தார். ரஷ்ய அதிபர் அதை பற்றி காரியமில்லை என்று கூறியதன் பின்னர் ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான அத்தனை வேலைகளையும் அமெரிக்கா செய்தது. அது ரஷ்யாவிற்கு தெரிந்தே செய்யப்பட்டது. எல்லா விவகாரத்திலும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தனியான கேபிள் தொடர்பு ஒன்று இருக்கின்றது. எனவே அத்துமீறி சென்று உலகத்தை அழிக்கின்ற வேலைகளை செய்யாமல் தடுப்பதற்காக இது பாதுகாக்கப்படுகின்றது. இதன் மூலமாக CIA தலைவர் பேசியிருக்கலாம், ஆனாலும் பேசாமலே நேரடியாக சென்றிருப்பதனால் இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயம் கூறப்படுகின்றது. நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு ஆபத்தான விவகாரம் சுழன்று கொண்டிருக்கின்றது, அதனால் தான் இந்த அவசரமான பயணம் நடைபெற்றிருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். லெட்வியாவில் இருந்து அவருடைய விமானம் பறந்தது. இந்த சந்திப்பில் அடுத்த கட்டமாக உக்ரைன் போரில் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள், இனி உங்களுடைய இறுதி முடிவு என்ன அறிய விரும்புகின்றது அமெரிக்கா. ஈரான் விவகாரத்தில் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு என்ன அறிய விரும்புகின்றது. இந்த விவகாரங்களை எல்லாம் பேசுவதற்கு அவர் சென்றிருக்கின்றார். இருந்தாலும் இவர் என்னதான் பேசினாலும் ரஷ்ய அதிபரனுடைய நிகழ்ச்சி திட்டம் உறுதியானதாக இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இருந்து ரஷ்ய அதிபர் விலகுவாராக இருந்தால் சீனாவிடமிருந்து அவர் தப்பி பிழைக்க முடியாது. ஆகவே ரஷ்யா தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு தப்பி ஓட சீனா ஒரு காலமும் விடப்போவதில்லை. இதனால் CIA ரஷ்யாவுடன் பேசி பயனில்லை. மறுபுறம் அமெரிக்க அதிபரனுடைய D-Day தொடர்பாக ஈரானுடைய பெருந்தொகையான பணத்தை சீனா தான் மாற்றுகின்றது. அந்த பணம் மாற்று வங்கிகளை டொனால்ட் ட்ரம்ப் இன்னமும் தடுக்கவில்லை. ரஷ்யாவினுடைய உதவிகளை தடுக்கவில்லை. ரஷ்யா சீனாவினுடைய உதவிகளை தடுக்காமல் ஈரானுக்கு எதிரான ஒரு D-Day யுத்தம் தேவையற்ற ஒன்றாகவும் தோல்வியாகவும் முடிவடையும். அதுதான் அவர் புறப்பட்டு போய் இருக்கின்றார். அவர் புறப்பட்டு போய் ரஷ்யாவை எச்சரிக்கை செய்ய போகின்றார் என்று ஐரோப்பிய ஊடகங்கள் கேட்டாலும் எப்படி ரஷ்ய அதிபர் ஓடி சென்று சீன அதிபரனுடைய காலில் விழுந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டார் என்கின்ற ஒரு புகைப்படமும் வெளியானது முன்னர் என்பதோடு இப்பொழுது அமெரிக்கா ரஷ்யாவை காப்பாற்றும்படி கேட்டு அங்கு ஓடி சென்று காலில் விழுந்ததா என்பதும் தெரியாது. அப்படி ஒரு கோணத்தில் பார்ப்பதற்கு ஐரோப்பிய ஆய்வாளர்களிடையே தலை வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஆய்வாளர்களை எல்லாம் கடந்து வேறு ஏதோ ஓர் ஆபத்தான இடம் நோக்கி வல்லரசுகள் போக போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது. ஏனென்றால் வல்லரசுகளினால் இயலாத நிலை வந்துவிட்டது. நேபாளம் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு புவி வெப்பமாதல் மட்டுமல்ல, பருவநிலை மாற்றமானது வெள்ளப்பெருக்கு கூட சுனாமியை விட பலமாக மோதி கட்டிடங்களை அள்ளி செல்லும் என்கின்ற அதிர்ச்சி வீடியோவை பார்த்து எச்சரிக்கை எச்சரிக்கை என்ற தலைப்புடன் உலக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு அடுக்குமாடி கட்டிடங்களை எல்லாம் அடித்து இழுத்து செல்லுகின்ற காட்சி ஜப்பானில் வந்த சுனாமியை விட மிக மோசமான ஒரு காட்சி படிமத்தை ஏற்படுத்துகின்றது. இதற்கு காரணம் யாரும் நினைத்து பார்க்க முடியாத வகையில் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை 160 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 341 வெளிநாட்டு சுற்று பிரயாணிகள் எங்கே என்று தெரியவில்லை. மொத்தம் 400 பேரை காணவில்லை என்றும் தேடப்படுகின்றது. இந்த வெள்ளத்தில் அகப்பட்டால் தப்பி பிழைப்பது மிக பெரும் கடினமாக அமையும். முதலாவதாக இந்த வெள்ளப்பெருக்கினுடைய காரணம் நிலநடுக்கம். நிலநடுக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பனிப்பாறைகளினுடைய உடைவு, அடர் மழை, திடீரென பொழிந்த எதிர்பாராத அதிர்ச்சி மழை, இவை அனைத்தும் போதே கோசிலெண்டே என்கின்ற ஆற்றின் குறுக்காக அணைக்கட்டாக விழுந்தது. இதனால் ஆற்றினுடைய வெள்ளம் பாய்ந்து மலை உயர் பகுதியில் இருந்து பெரும் வெள்ள சாடியை கவிழ்த்து கொட்டியது போல கீழே கவிழ்த்து கொட்டியது. இதனால் ஏற்பட்ட வெள்ளம் சாதாரணமான வெள்ளம் அல்ல, சுனாமியை விட மோசமாக இருந்தது. மலை பகுதிகளை கொண்ட நேபாளத்திலே நிலம் இடிந்து சரிய கட்டிடங்களை அள்ளி சென்றது. மலை உச்சியிலிருந்து கொட்டுப்படுகின்ற நீர் பெரும் சுனாமி வெள்ளமாக மாறி உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது. இதில் 142 இந்தியர்கள், 53 உக்ரைனியர்கள், அமெரிக்கா 47, ஆஸ்திரேலியா 34, பிரிட்டன் 33, கனடா 24, மலேசியா 17, தென்கொரியா 9, தென்னாப்பிரிக்கா 4, போர்த்துகல் 2,
ஹொலண்ட் 1, இதர நாடுகள் 111. இத்தனை பேரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளம் மிக மோசமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. நேபாளம் இது போன்ற இயற்கை பேர் அனர்த்தங்களுக்கு உள்ளாகின்ற நாடுதான். அந்த நாடு மலை பிராந்தியங்களை கொண்டிருப்பதாலும் இமயமலையினுடைய இளம் பகுதியில் அமைந்திருப்பதனாலும் இது போன்ற அனர்த்தங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.